ஊழல் விசாரணை வளையத்தில் மகிந்த ரணில் பாணி கைது நடவடிக்கை பாயமா என்ற ஒரு கேள்வி இப்போது எழுந்திருக்கிறது. அதே போன்றதொரு வெள்ளிக்கிழமையில் அழைக்கப்பட்டிருக்கிறார். இலங்கை அரசியலின் ஒரு சகாப்தமாக கருதப்படும் ராஜபக்ச குடும்பத்தின் முக்கிய தூணான மஹிந்த ராஜபக்ச லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகி இருப்பது தேசிய மட்டத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ரணில் விக்ரமசிங்க போன்ற சிரேஷ்ட தலைவர்கள் எதிர்கொண்ட சட்ட சவால்களைப் போலவே தற்போது மஹிந்தவும் ஒரு நெருக்கடியான கட்டத்தை எட்டியுள்ளார். கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்தபோது இடம்பெற்றதாக கூறப்படும் பாரிய நிதி மோசடிகள், அரச சொத்துக்களை முறையற்ற வகையில் பயன்படுத்தியமை மற்றும் வருமானத்திற்கு மிஞ்சிய சொத்து சேர்த்தமை போன்ற குற்றச்சாட்டுகள் தொடர்பில் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. குற்றச்சாட்டுகளின் தன்மையை பார்க்கிற போது பாரிய உட்கட்டமைப்பு திட்டங்களில் நிகழ்ந்ததாக கூறப்படும் கமிஷன் விவகாரங்கள், புதிய ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் ஆணைக்குழுவிற்கு வழங்கப்பட்டுள்ள பரந்த அதிகாரங்கள் இந்த விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது. கைது செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் ரணில் விக்ரமசிங்க மற்றும் மஹிந்த ராஜபக்சவிடையே எப்படி இருக்கிறது? முன்னர் மத்திய வங்கி பிணைமுறை விவகாரம் போன்ற தருணங்களில் ரணில் விக்ரமசிங்க விசாரணைகளை எதிர்கொண்ட விதம் மற்றும் கைது செய்யப்படலாம் என்ற சூழல் நிலவியதை நாம் அறிவோம். அதன் பின்பதாக அவர் லண்டன் விமான பயணம் தொடர்பான பிரச்சனையில் கைது செய்யப்பட்டிருந்தது. பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்ட விடயம் இது தெரியும். அதே போன்றதொரு கேள்வி மஹிந்த ராஜபக்சவை நோக்கி திரும்பியுள்ளது. ஒரு முன்னாள் ஜனாதிபதி என்ற ரீதியில் அவருக்குள்ள வரப்பிரசாதங்கள் மற்றும் சட்ட பாதுகாப்புகள் ஒருபுறம் இருந்தாலும், குற்றச்சாட்டுகள் ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்படும் பட்சத்தில் எவரும் சட்டத்திற்கு மேல் இல்லை என்கின்ற நிலைப்பாட்டை தற்போதைய நீதித்துறை அண்மைய தீர்ப்புகள் மூலமாக உணர்த்தி வருவதாக சொல்லுகிறார்கள். தற்போதைய அரசியல் சூழலில் ஊழல் ஒழிப்பு என்பது பிரதான கோஷமாக இருப்பதால் ஆணைக்குழுவின் சுயாதீனமான செயற்பாடு மஹிந்த ராஜபக்சவுக்கு பாதகமாக அமையக்கூடும். ரணில் விக்ரமசிங்கவின் விவகாரத்தில் நேரடி ஆதாரங்களை விட நடைமுறை சிக்கல்களை அதிகம் பேசப்பட்டது. ஆனால் மஹிந்தவின் மீதான குற்றச்சாட்டுகளில் ஆவண ரீதியான ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டால் கைது நடவடிக்கை தவிர்க்க முடியாது போகலாம் என்று சொல்லுகிறார்கள். மஹிந்த ராஜபக்ச ஒருவேளை கைது செய்யப்பட்டால் அல்லது கடுமையான சட்ட நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்பட்டால் அது நாட்டின் அரசியலில் பின்வரும் மாற்றங்களை ஏற்படுத்தலாம். ராஜபக்சக்களின் அரசியல் எதிர்காலம், இது மொட்டு கட்சியின் வாக்கு வங்கியில் பாரிய சரிவை ஏற்படுத்தும். மக்களின் அபிப்பிராயம், நீண்ட காலமாக பேசப்பட்டு வந்த ஊழல் ஒழிப்பு என்பது வெறும் தேர்தல் வாக்குறுதி அல்ல, அது நடைமுறைக்கு வருகிறது என்ற நம்பிக்கையை மக்களிடையே ஏற்படுத்தும். எதிர்க்கட்சிகளின் நிலைப்பாடு, இது மற்றைய அரசியல் தலைவர்களுக்கும் ஒரு எச்சரிக்கை மணியாக அமையும். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பது உறுதிப்படுத்தப்படும் போதுதான் ஒரு நாட்டின் ஜனநாயகம் வலுப்பெறும். ரணில் விக்ரமசிங்க போன்ற அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் சட்ட சிக்கல்களை கையாண்ட விதம் ஒருபுறம் இருக்க, மஹிந்த ராஜபக்ச இந்த நெருக்கடியிலிருந்து அவ்வாறு மீளப் போகிறார் என்பது எதிர்வரும் நாட்களின் விசாரணை முடிவுகளிலேயே தங்கியுள்ளது. 2026 மே மாதம் இலங்கை அரசியலில் ஒரு திருப்பு முனையாக மாறியுள்ளது. இதுவரை தொட முடியாத சக்தியாக பார்க்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று மே 12 லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் கூண்டில் விசாரணைக்காக முன்னிலையாகியுள்ளார். 2026 புதிய திருப்பம், கபில சந்திரசேனவின் மரணமும் வாக்குமூலமும். இந்த விசாரணையின் வேகம் திடீரென அதிகரிக்க மிக முக்கியமான காரணம் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸினுடைய முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேன வழங்கிய அதிரடி வாக்குமூலமாகும். பிரதான சந்தேக நபரான கபில சந்திரசேன கடந்த வெள்ளிக்கிழமை மே 8 மர்மமான முறையில் உயிரிழந்தமை வழக்கில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்த இருந்தது. அவர் இறப்பதற்கு முன்பு அளித்த வாக்குமூலத்தில் 2013 நடைபெற்ற ஏர்பஸ் விமான கொள்வனவின் போது பெறப்பட்ட தரகு பணத்தில் 60 மில்லியன் ரூபாய் மஹிந்த ராஜபக்சவிடம் 3 கட்டங்களாக கையளித்ததாக குறிப்பிட்டுள்ளார். இதுவே இன்று மஹிந்த ஆணைக்குழு முன் அழைக்கப்பட அடிப்படை காரணமாகும். ரணில் விக்ரமசிங்கவின் சிறை முன்னுதாரணம், இலங்கை வரலாற்றில் ஒரு முன்னாள் ஜனாதிபதி கைது செய்யப்பட்ட நிகழ்வு கடந்த 2025 ஆகஸ்ட் 22 ரணில் விக்ரமசிங்கவின் மூலமாக அரங்கேறியது. அரசு நிதியை தவறாக பயன்படுத்தி லண்டன் பயணம் மேற்கொண்டமை தொடர்பாக வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டார். ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டமை எந்த தலைவரும் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர் அல்ல என்ற செய்தியை உறக்கச் சொன்னது. மஹிந்த ராஜபக்ச இப்போது அதே போன்றதொரு நெருக்கடியை எதிர்கொள்ளுகிறார்.
ரணிலைப் போலவே மஹிந்தவும் கைது செய்யப்படுவாரா என்பது தற்போதைய பிரதான அரசியல் விவாதமாகும். குறிப்பாக ஏஆர்பஸ் வழக்கு $2 மில்லியன் அமெரிக்க தரகு பயணம். இதற்கான ஆதாரம் கபில சந்திரசேனவின் மரண வாக்குமூலம் மற்றும் வங்கி பரிமாற்ற தரவுகள். சவால்கள்: முன்னாள் ஜனாதிபதிக்கான சிறப்புரிமைகளை தாண்டி புதிய ஊழல் ஒழிப்பு சட்டத்தின் கீழ் விசாரணை. தரப்பு வாதம்: இந்த வாக்குமூலங்கள் அச்சுறுத்தி பெறப்பட்டவை என மஹிந்தவின் வழக்கறிஞர்கள் வாதிடுகிறார்கள். இப்படியான சூழலில் அடுத்த கட்ட நகர்வு என்ன? மஹிந்த ராஜபக்ச ஆணைக்குழுவில் வழங்கும் வாக்குமூலம் திருப்திகரமாக இல்லாத பட்சத்தில் அல்லது மேல்தய விசாரணைக்கு அவரை தடுத்து வைக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் ரணில் விக்ரமசிங்கவை போலவே இவரும் கைது செய்யப்பட வாய்ப்புகள் அதிகம். அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தற்போதைய அரசாங்கம் ஊழல் ஒழிப்பு நடவடிக்கையில் தீவிரமாக இருப்பதால் அரசியல் ரீதியான சமரசங்களுக்கு இடமில்லாத சூழல் நிலவுகிறது. மஹிந்தவின் வருகை ஒரு சாதாரண விசாரணை தடையாக முடியுமா அல்லது இலங்கை அரசியலின் ஒரு மாபெரும் வீழ்ச்சியாக அமையுமா என்பது இன்னும் சில தினங்களில் தெரிந்துவிடும். இன்று ஆணைக்குழுவில் ஆஜராகியுள்ள மஹிந்தவிடம் ஏஆர்பஸ் பேரத்தில் இடம்பெற்ற பணப்பரிமாற்றங்கள் குறித்து 100க்கும் மேற்பட்ட வினாக்கள் அடங்கிய பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. மஹிந்த ராஜபக்ச லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் ஆஜராகி இருப்பது என்பது வெறும் தனிநபர் சார்ந்த சட்ட விவகாரம் மட்டுமல்ல. இது தசாப்தங்களாக இலங்கையை ஆட்டி படைத்து அரசியல் கலாச்சாரம் மாற்றமடைவதற்கான ஒரு சமிகையாகவே பார்க்கப்படுகிறது. யாரும் சட்டத்திற்கு மேல் இல்லை என்ற தர்மம் அதிகாரத்தின் உச்சத்தில் இருந்தவர்களையும் கேள்விக்குட்படுத்தும் போதுதான் ஒரு நாடு உண்மையான ஜனநாயக பாதையில் பயணிக்க முடியும். நீதித்துறையின் மீதான ஒரு நம்பிக்கை. ரணில் விக்ரமசிங்கவின் கைது மற்றும் தற்போதைய மஹிந்த ராஜபக்ச மீதான விசாரணைகள் இலங்கையின் நீதித்துறை மற்றும் சுயாதீன ஆணைக்குழுக்கள் அரசியல் தலையீடுகளின்றி செயற்பட தொடங்கியுள்ளன என்பதை காட்டுகிறது. ஏர்பஸ் ஊழல் போன்ற சர்வதேச தொடர்புகள் கொண்ட வழக்குகளில் வெளிப்படைத்தன்மை பேணப்படுவது சர்வதேச அளவில் இலங்கையின் நற்பெயரை மீட்டெடுக்க உதவும். அரசியல் எதிர்காலத்தின் சவால். ஒரு காலத்தில் யுத்த வெற்றி நாயகனாக கொண்டாடப்பட்ட ஒரு தலைவர் இன்று நீதி மோசடி குற்றச்சாட்டுகளில் நிழலில் நிற்பது அவரது ஆதரவாளர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எனினும் உணர்ச்சிகளுக்கு அப்பால் உண்மைகளும் ஆதாரங்களுமே தீர்மானிக்கும் சக்திகளாக இருக்க வேண்டும். ரணிலைப் போலவே மஹிந்தவும் சட்டத்தின் பிடியில் சிக்குவாரா அல்லது ஆதாரங்களின் போதாமையினால் விடுவிக்கப்படுவாரா என்பது ஒரு புறம் இருக்க, இந்த நிகழ்வு எதிர்கால தலைவர்களுக்கு ஒரு பாரிய எச்சரிக்கையாக அமையும். பொருளாதார நெருக்கடியில் பாதிக்கப்பட்ட சாதாரண குடிமகன் தன் நாட்டின் செல்வம் எவ்வாறு கையாடப்பட்டது என்பது அறிய உரிமை கொண்டவன். இந்த விசாரணைகள் வரும் அரசியல் பழிவாங்கலாக அமையாமல் முறையான சட்ட கட்டமைப்பிற்குள் நின்று உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதே அனைவரினதும் எதிர்பார்ப்புமாகும். இறுதியாக மஹிந்த ராஜபக்சவின் இந்த விசாரணை இலங்கையின் அரசியல் வரலாற்றில் ஒரு கரை படிந்த அத்தியாயமாக முடியுமா அல்லது நீதி நிலைநாட்டப்பட்ட ஒரு பொற்காலத்தின் தொடக்கமாக அமையுமா என்பதை காலம்தான் தீர்மானிக்க வேண்டும். சட்டத்தின் சக்கரங்கள் பொதுவாக சுழன்றாலும் அவை யாரையும் விட்டு வைப்பதில்லை என்பதற்கு இந்த தருணம் ஒரு மிகச்சிறந்த உதாரணமாகும்.